எந்தெந்த வகையிலே நாங்கள் ஒரு சமூகமாக தூய்மைப்படுத்தலை சந்திக்க முடியும் என்பதுதான் இங்கே ஆழமான ஒரு கேள்வி. இதை ஏன் பேசுகிறேன் என்றால், இன்றைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் பேசுகிறார், கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். இறுதி வார்த்தை சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசு. நாங்கள் எதை பேசுகிறோமோ அது எங்களுடைய உள்ளத்தின் நிறைவிலிருந்து வெளிவருகிறது. பானையிலிருந்து அகப்பையாக வருகிறது. பானை எம்முடைய உள்ளம் என்றால் அந்த அகப்பை எமது உதடுகளாக நாவாக மாறுகிறது. எங்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதை நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய உள்ளத்தில் எது சிந்தனையாக இருக்கிறதோ அது செயலாக பரிணமிக்கிறது. இங்கே நல்ல கனி கொடுத்தல் என்பது இறைவனோடு ஒன்றித்திருப்பதன் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. தொடக்க நூலின் ஆரம்பத்திலேயே கனியை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அந்த தொடக்க நூலினுடைய ஆரம்பத்திலே இறைவன் அந்த இன்பவனத்தை உருவாக்குகிறார். அங்கு ஆறுகள் ஓடுகின்றன, நல்ல வளமான மண்ணாக இருக்கிறது, நல்ல கனிகள் கொடுக்கிறது. ஆனால் நடுமரத்தின் கனி மட்டும் அவர்கள் ருசிக்க தடையாக இருக்கிறது. எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதையெல்லாம் இறைவன் விரும்பவில்லையோ அதையே எங்களுடைய மூதாதையரின் வழியில் நாங்களும் ருசிக்க விளைகிறோம் அல்லது புசிக்க விளைகிறோம். அல்லது நாங்கள் இறைவனுக்கு எதிரான காரியங்களிலே தான் ஏவாள் ஆதாம் வழியிலே செல்லவும் முனைகிறோம் என்பதை எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் சமூகத்தினுடைய வாழ்விலும் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவை எங்கள் ஒவ்வொருவருடைய அந்த வாழ்வும் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், இறைவனோடு இணைந்திருப்பதன் வழியாக. அந்த இணைந்திருப்பதன் அடையாளத்தை தான் இன்றைய முதல் வார்த்தையிலும் சீராக்கின் ஞான நூல் சொல்லுகிறது. இந்த கடந்த சில நாட்களாக வாரங்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த திருப்பலிகளிலே சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து பல்வேறு பகுதிகளை நாங்கள் எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மிக ஆழமான நடைமுறையான கிறிஸ்துவ வாழ்வை பற்றி சீராக்கின் ஞான நூலின் ஆசிரியர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்று அவர் பேசுகிற பொழுது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது என்று அந்த நற்செய்தியை அவர் வெளிப்படுத்தி நிற்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களிடம் இருக்கிற கனி எது என்றால் எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த கனிகளாக மாறுகிறது. அந்த கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்பதை என்னுடைய வார்த்தைகளும், என்னுடைய எண்ணங்களும், என்னுடைய தீர்மானங்களும், எங்களுடைய முடிவுகளும் வெளிப்படுத்துகிறது.